அண்ணே இந்த பால் குக்கர் கஸ்டமருக்கு சேல் பண்ணவே பயமா இருக்குண்ணே. இப்படிதான் போன டைம் ஒரு கஸ்டமருக்கு சேல் பண்ணேன். அந்த அக்கா கை பொத்து போச்சுன்னு என்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இது கூட பரவாயில்லண்ணா, இன்னும் நிறைய கஸ்டமர் இந்த விசிலோட மர வேமா வெல்ட் விட்டுக்கிறதுன்னு வேற சொல்றாங்கண்ணா. தயவு செஞ்சு இந்த பால் குக்கர் பத்தி ஒரு அவேர்னஸ் வீடியோ போடுங்கண்ணா, இல்லைன்னா இதை நான் விற்கவே மாட்டேன்னா. பால் குக்கர் யூஸ் பண்ற நிறைய பேருக்கு இதே பிரச்சனை தான் ஃபேஸ் பண்றாங்க. ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்காங்க, இது பிரச்சனை இல்ல, மிஸ்டேக். ஃபர்ஸ்ட் இதை யூஸ் பண்றப்ப நிறைய பேருக்கு கை பொத்து போகுதுன்ற கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அது ஏன்னா இந்த விசில ரிமூவ் பண்ணிட்டு எல்லாரும் இதுல தண்ணி ஊத்துறப்ப ஃபுல்லா ஊத்திடுறீங்க. தண்ணி ஃபுல்லா இருக்கனால அது நல்லா கொதிக்கும் போது இந்த விசில் ஹோல் வழியா அதை செதறி நம்ம கை பொத்து போயிருது. சோ இந்த பிரச்சனை தடுக்கணும்னா இந்த பால் குக்கர்ல நம்ம தண்ணி ஊத்துறப்ப இது கால்வாசி லெவலுக்கு ஊத்தினாலே போதுமானது. அடுத்து பாத்தீங்கன்னா நிறைய பேரோட பால் குக்கர்ல இந்த மரையோட வெல்டு வேகமா விட்டுக்கிறது. இப்படி இந்த மர வெல்டு விட்டு போறதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா நிறைய இல்லத்தரசிகள் உங்க ஹஸ்பண்ட் மேல இருக்க கோவத்தை இந்த மரையை டைட் வைக்கிறப்ப நல்ல ஒரு காட்டுறீங்க. இதை ஃபுல் டைட் வைக்கிறதுனால சுத்தி இருக்க வெல்டு வேகமா கட் ஆயிருது. இதை தடுக்கிறதுக்கு நம்ம ஃபுல் டைட் வைக்காம ஒரு 90% டைட் பண்ணாலே போதுமானது. இது மட்டும் இல்ல, இது ஒரு போனஸ் டிப்பா ஒரு தர்றேன். இந்த பால் குக்கர்ல சமைக்கிறப்ப உங்க சைடு ஃபேஸ் பண்ணி வைக்காம செவரு சைடு ஃபேஸ் பண்ணி வச்சிருங்க. அப்படி பண்றதால நம்ம ரிஸ்க்ல இருந்து தப்பிச்சிடலாம். சோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.